முறை. ஆனால் நாம் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா புஷ்ப பிரசன்னம். இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் பூ, இந்த எலுமிச்சப்பழம் பூவை இந்த 12 கட்டங்கள் இருக்கும், ராசி கட்டங்கள். இதில் வந்து வரக்கூடிய நேயர்கள் வந்து இந்த எலுமிச்சப்பழத்தை ஒரு கட்டத்துலையும் பூவை ஒரு கட்டத்துலையும் சாமியை வேண்டிட்டு வச்சாங்கன்னா, வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னால் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அப்படி கேள்வி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து தொலைபேசியில் என்கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்கள்ட்ட நான் 2 நம்பர் கேட்பேன். 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி வைப்பேன் லெமனை. அதே மாதிரி இன்னொரு தடவை அதே மாதிரி நம்பர் கேட்டு இந்த பூவை அதில் வைப்பேன். வச்சுட்டு அவங்களுக்கு என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கங்கிற பலனை, ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா, சிவ 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 சிவா ரகரா ரகரா, சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம். குருஸ்தலம் ஜோதிட நிலையம். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்திங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது. நேயர்கள் தொடர்பு கொண்டு அனைவரும் வருகை தர வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ வந்து ஜோதிடம் பார்க்குறதுக்குன்னு பல முறைகள் இருக்குது, பல முறைகள் வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ நீங்கள் கையாளுற முறைன்னு ஏதாச்சும் சிறப்பு முறைகள் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஜோதிடம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்க்கக்கூடியது எல்லா ஜோசியர்களும் பார்க்கக்கூடிய முறைகள் அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாருமே பார்க்காத ஒரு மெத்தட் வந்து புஷ்ப பிரசன்னம். புஷ்ப பிரசன்னம்ங்கிற மெத்தடில் எல்லா விதமான பலன்களையும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து சோழி பிரசன்னம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் தாம்பூல பிரசன்னம் தெரியும். இதுதான் இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆனால் நாம் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா புஷ்ப பிரசன்னம். இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் பூ, இந்த எலுமிச்சப்பழம் பூவை இந்த 12 கட்டங்கள் இருக்கும், ராசி கட்டங்கள். இதில் வந்து வரக்கூடிய நேயர்கள் வந்து இந்த எலுமிச்சப்பழத்தை ஒரு கட்டத்துலையும் பூவை ஒரு கட்டத்துலையும் சாமியை வேண்டிட்டு வச்சாங்கன்னா, அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லக்கூடிய பட்சத்தில் நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா 2ம் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக அதுவே கணிச்சு சொல்லிடும். அவங்க என்ன மனநிலையில் வர்றாங்க, என்ன ஓரையில் வர்றாங்க, அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகளோடு வராங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த 12 கட்டங்களில் வைக்கிறதன் மூலியமாக தெரியப்படுத்த முடியும். இது வந்து சப்போஸ் சில நேயர்கள் வந்து நான் வந்து நேரில் வர முடியலை, நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னால் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அப்படி கேள்வி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து தொலைபேசியில் என்கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்கள்ட்ட நான் 2 நம்பர் கேட்பேன். 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி வைப்பேன் லெமனை. அதே மாதிரி இன்னொரு தடவை அதே மாதிரி நம்பர் கேட்டு இந்த பூவை அதில் வைப்பேன். வச்சுட்டு அவங்களுக்கு என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கங்கிற பலனை தொலைபேசி மூலியமாகவே சொல்லிடுவேன். அவங்க கூகுள் பே பண்ணிட்டா போதும். இதை வந்து நேரில் தான் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம், நேரில் வரணுன்னாலும் வரலாம். இப்போ உங்ககிட்ட வந்து பெரும்பாலும் வர்ற பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்காக வராங்க, எந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க? பெரும்பாலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் அன்றாட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுகள் தான். பொதுவாக வந்து திருமணம் ஆகலை, திருமண தடையாக இருக்குது அப்படிங்கிறத நோக்கி வருவாங்க. வேலை விஷயங்களை பற்றி கேட்பாங்க. கணவன் மனைவி பிரிவு, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படிங்கிறத பற்றி கேட்டு வருவாங்க. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்பாங்க. இது காமனாக எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்களா, அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத பற்றியான ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜோதிடம். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, நம்ம இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கோம், சாமி வந்து முன்னாடியே வந்து அதை சொல்லிட்டாருன்றப்போ நம்பிக்கை கூடி அந்த ஜாதகத்தில் வந்து முழு மனதாக ஈடுபடுறதுக்கு வந்து அது உறுதுணையாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, நமக்கு குழந்தை லேட் ஆகுது, இவர்கிட்ட போனால் ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் வருவாங்க. ஒரு குழப்பத்தில் வருவீங்க. இப்போ இந்த குழந்தை பாக்கியத்துக்கான விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான, அதாவது நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வழிபாடு, என்ன ட்ரீட்மெண்ட்டு, எப்போ எடுத்துக்கலாம், இப்போ எடுத்தால் சரி வருமா அப்படி. இப்போ அறிவியல் ரீதியாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட, இப்போ சில பேர் யூடியூப் இந்த டியூப் மூலயமா பேபிக்காக போகிறாங்க. ஆனால் அது கூட சில சமயங்களில் மிஸ் ஆகிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து போகுதா அப்படிங்கிறத பற்றியான விஷயங்கள் கூட இந்த புஷ்ப பிரசன்னத்தில் கண்டுபிடிக்க முடியும். இந்த டைமில் பண்ணலான்றது வந்து கணிச்சு பண்ணும்போது அதுக்கான சாத்தியக்கூறு அவங்க உடல்நிலையும் தயாராக இருக்கும், மனநிலையும் தயாராக இருக்கும், மருத்துவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆலோசனைகள் சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்து வரும்போது சக்ஸஸ் ஆகிடும்.
ஆனால் சில பேர் எல்லோருடைய கட்டாயத்தின் காரணமாக போவாங்க. எனக்கு குழந்தை வேணும், ஊரில் கேட்குறாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க அப்படின்னு மன ரீதியான கட்டாயத்தின் காரணமாக போவாங்க. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு மனநிலை தயாராக இருக்காது. அப்போ தயாராக இல்லாத நேரத்தில் அந்த உடல்நிலை ஒத்துக்கொள்ளாது. இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் டாக்டர் என்னதான் மெடிசன் கொடுத்தாலும் அந்த உடம்பு ஏற்றுக்காது. அப்போ அந்த உடம்பும் மனசும் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றியான தெளிவு, இது மாதிரி குழந்தை விஷயத்துக்கு தானே மட்டும் இல்லை, தொழிலும் அப்படி தான். நம்ம உடலும் மனமும் சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படி, அதாவது உடல் மனம் ஒன்றுபட்டால் உண்டு நன்மைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ அந்த மனசானது உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங்கில் இருக்குதா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேர பலன்களை வச்சு தான் அது தீர்மானம் ஆகுது. அந்த நேரம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தன் ஆக்டிவாக இருப்பான். கையில் பணம் வரும், பணம் இருந்தால் பாதி தெம்பு, அவனுடைய நடை உடை பாவனைகளே மாறும். கையில் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா அவன் நடை மாறிடும், முடி மாறிடும், யார்கிட்டனாலும் கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவான். இது மனித இயல்பு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறதா நம்ம ஜோதிடம். 12 ராசிகளுக்கான நேரம் சரி காலமும் சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வருஷத்தில் 2025 குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி ஆகிய 3 கிரகங்களும் பயிற்சி அடையுது. இது எல்லாமே பெரிய பிளானட். இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. குரு பகவான் 1 வருஷமும், ராகு கேதுக்கள் 1.5 வருஷமும் இந்த காலங்களை நீடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் 12 ராசிகளுக்கும். நன்மை தீமைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் நீடிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி அடுத்து 2027-28 தான் வரப்போகுது. அது வரைக்குமே இதனுடைய பலன்கள் கொஞ்சம் பொருந்தி வரும். இந்த 12 ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் பிரசன்னத்தை வைங்க. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பிரசன்னத்தில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் இப்போ வச்சிருக்கக்கூடிய பிரசன்ன அடிப்படையில் இவர்களுக்கு நோய், கடன், எதிரி ஸ்தானங்கள் அதிக அளவில் கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. சரி, இப்போ நோய், கடன், வம்பு, வழக்கு இதை சார்ந்த விஷயங்களில் மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும். சரி, ஆல்ரெடி ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, கொஞ்சம் கடன் தானே இருக்குது, அதான் உடனே அடைச்சிடலாமே அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டாங்கன்னா அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு வம்பு வழக்கில் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, அதே மாதிரியா புதுவிதமான எதிரிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நிலத்தகராறு, என் இடத்தை ஆக்கிரமிச்சிட்டான், உன் இடத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இது மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் அவர் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவர்களாக இருந்தாங்கன்னா மருத்துவர்களுக்கு உயர்வு இருக்குது. டென்டிஸ்ட்டு, இந்த சர்ஜன், இது மாதிரி மருத்துவ பிரிவுகளில் இருப்பாங்க. இவங்களே மாதிரிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்குது. அதே மாதிரி இராணுவ வீரர்கள், போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பணிபுரியக்கூடியவங்களுக்கு இவங்க ரொம்ப பணி அதிகமாக இருக்கும், வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பணிகளை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வெயில் மழைன்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இராணுவத்தினருக்கும் சரி போலீஸுக்கும் சரி அது மாதிரியான ஒரு மனச்சுமையும் உடல் சுமையும் தாங்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமைகளாக இருக்குது. இப்போ இவங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடுறதன் மூலியமாக இவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகனை வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதனால் பழனி முருகனை செவ்வாய்க்கிழமை காலகட்டங்களில் போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இவங்க தப்பிக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் நீ பார்க்கும் பொழுது ஏதாவது லோன் யார்கிட்டையாவது கேட்டாங்கன்னா கிடைக்கும், கடன் கேட்டாங்கன்னா கிடைக்கும். கடன் பட்டாவது வீடு கட்டுறதோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ ஆகிய முயற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. மற்ற மேற்படி சொன்ன மாதிரியான தீமையான விஷயங்களும் இருக்குது. வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு
திருமண தடை, அதாவது திருமணம் ரொம்ப காலமாக நடக்காமல் தடையாகிட்டே இருந்திருக்கும். எங்கெல்லாமோ பொண்ணு பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு ஒரு ஃபெயிலியரான விஷயங்களே அதிகமாக சந்திச்சிருப்பாங்க கடந்த காலகட்டங்களில். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். நல்ல இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சு திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினர், ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, குழந்தைக்காக முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஒரு பலனை அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி வீடு சம்பந்தமான முயற்சிகள் பெண்டிங்கில் இருந்திருக்கும். சில பேர் வீடு கட்டி அஸ்திவாரம் போட்டு அப்படியே நின்றுருக்கும், வேலை நடக்காமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை நடக்கும். அது வீடு யார்கிட்ட போய் காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதன் மூலியமாக ஒரு கிரகப்பிரவேசம் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில மைனஸான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வரும். அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு, அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், அம்மா வழி உறவுகளில் ஏதாவது இழப்புகள், இது மாதிரியான விஷயங்களை சந்திப்பாங்க. பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புது வாகனங்கள் வாங்குவாங்க. இது மாதிரியான நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. மைனஸ்ன்னு பார்க்கும்போது தாயாருடைய உடல்நிலையும் தாய் வழி சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் உண்டு. இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறோன்னு ரொம்ப நாள் பிளானில் இருப்பாங்க. அப்போ அதுக்கு இப்போ பாஸ்போர்ட்டோ விசாவோ கிடைக்காம ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்திருக்கும். அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு திரும்ப போக முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நெடு நாட்களாக பிரிந்திருந்த உறவுகளோடு சேர்ந்து உறவாடுவதற்கான வாய்ப்பு, பிரிந்த கணவன் மனைவி நீயா நானான்னு போட்டி போட்டிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடு நாட்களாக இவங்க இரு முடிவில் இருந்திருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த கம்பெனியில் வேலை செய்யலாமா, அந்த கம்பெனியில் வேலை செய்யலாமா, இப்படி ஒரு டபுள் மைண்டடான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நிலையான இடத்துல இருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையப்போகுது. ரொம்ப நாட்களாக இங்கிட்ட மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மதில் மேல் பூனைங்கிற நிலைமை மாறி ஒரு தெளிவான ஒரு இடம், ஒரு தெளிவான ஒரு வேலை, நிம்மதியான ஒரு இடம் அப்படி உட்காரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்களே மாதிரி பேங்க் லோனில் சிக்கி தவிச்சவங்க யாரும் கிடையாது. மிதுனராசி அன்பர்கள் பேங்க் லோனு, கடன் தொல்லை, கடன்காரங்கிட்ட இருந்து விடுபட முடியாமல் தவிச்சது, இது மாதிரியான நெருக்கடிகள்லாம் ரொம்ப தவிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பேங்க் லோன் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சொத்துக்களை விற்று அதன் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலியமாக வாய்ப்பு, இப்படி கல்யாணம் முடியாத மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பு, இது மாதிரியான நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மனைவியினுடைய உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் சின்ன அறுவை சிகிச்சைகள், அதற்கான மருத்துவ செலவுகள், இது மாதிரியான விஷயங்களும் உண்டு. அதே மாதிரி மனைவி வழி சொந்தத்தின் மூலியமாக, இப்போ குழந்தையார், மாமியார், இவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் வீடு தேடி அந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்து ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் மிதுனராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இவங்க பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் அமைச்சிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் கொஞ்ச நாளாக வரப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் செஞ்சு பிழைக்கலாமா அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அவசரப்பட வேண்டாம். இவர்களை பொறுத்த மட்டிலும் பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. அதாவது சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இல்லை. எதை செய்தாலும் தீர்மானமாக இவர்களுடைய சுய முடிவின் அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். இவர்களுடைய முடிவு தெளிவாக இருக்கணும், ஒரு சிந்தனையாக இருக்கணும், ஒரே நிலையாக இருக்கணும். அப்போ தான் இவங்க ஜெயிக்க முடியும். அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா மறுபடியும் வீழ்ச்சியை தான் சந்திப்பாங்க. இப்போ குருவினுடைய பார்வையாக இருந்தாலும் சரி, ராகு கேதுக்களோட இருந்தாலும் சரி, சனியினுடைய இதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சிறப்பான இடத்துல இருக்குது. அதே மாதிரி மிதுனராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய உடல்நிலை வெகுவாக பாதிக்கக்கூடிய அமைப்பு, தந்தையாருக்கு பெரிய கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தந்தையினுடைய உடல்நிலையை சரியான முறையில் கவனித்து கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லைன்னா தந்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட காட்டுது. கடகராசி அன்பர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுடைய சுய ஜாதகப்படி
கோச்சார சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து அவர்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த சனி பகவானுடைய நகர்வு பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்குது. இவங்களுக்கு கூடிய விரைவில் வெளிநாடு சார்ந்த பிரயாணங்கள் காத்திருக்குது. கண்டிப்பாக இந்த 2025 கடைசி 2026 ஃபர்ஸ்டில் இவங்க வெளிநாடு பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்குது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வெளிநாட்டு முயற்சிகள், அடுத்த வேலை வாய்ப்புகளுக்காக பெங்களூரு, ஹைதராபாத் இது மாதிரியான அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக இவங்க ஈடுபட்டிருப்பாங்க. அது சிறப்பான முறையில் நடைபெறும். அதே போல் சுப விரயங்கள்னு சொல்ல மாதிரி தங்க நகை ஆபரணங்களை நிறைய வாங்கி மகிழ்வாங்க. இந்த தங்க நகை வாங்கணும், காயின் சேர்க்கணும், சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக சில ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது இவங்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நகைகள் சார்ந்த இதுவே உங்களுக்கு நிறைய சேர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளே அமையும். யாராவது நகை கொடுக்கறது, நகை வாங்குறது, நகையின் மூலியமாக சேமிப்புகளை உருவாக்குறது, அல்லது பழைய நகையை அழிச்சிட்டு புது நகை உருவாக்குறது, அல்லது குழந்தைங்களுக்காக நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரியான தங்கத்தால் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இவங்களுக்கு நல்ல முறையில் வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் உண்டு. வயிறில் அப்பண்டிஸ் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது இந்த குடல்வால்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தமான பிரச்சனைகள், கால் பிளாடர்னு சொல்லுவாங்க, செமிக்காமல் இருக்கிறது, இது சம்பந்தமான பிரச்சனைகள், இதையெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு சமைப்பாங்க. அப்போ உணவு சார்ந்த விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்கணும். அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக இவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சையும் உண்டு. இவ்வளோ நன்மை இருந்தாலும் இவங்களுடைய ஃபுட்டு ஸ்டைல் ரொம்ப ஓவராக தின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது உணவே இவங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் பாய்சனுக்கான வாய்ப்பும் உண்டு. அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் உணவே விஷமாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள், இரவு பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அப்படி இல்லைன்னா பயணத்தின் மூலியமாக உடலில் எங்கேயாவது அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடம்பு விஷயத்துலையும் பயண விஷயத்துலையும் கடகராசி அன்பர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சிம்மம்னா சிங்கம் கர்ஜிக்கிறது, சிம்மம்னா அடக்குமுறை, ஆளுமை, அப்படி இப்படின்னு சிம்மத்துக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் பிரசன்ன அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் ஒரு பாவப்பட்ட ராசியாக சிம்ம ராசி கருதப்படுகிறது. ஏன்னா இந்த 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்மராசி அன்பர்களை அவர்களுடைய வீட்டில் உள்ளவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க உணர்வு ரீதியாக எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர்களுடைய உணர்வுகளை வீட்டில் உள்ள உறவுகள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்ற ராசிகளை எல்லாம் விட சிம்ம ராசிக்கு அதிகப்படியான போட்டி பொறாமை உண்டு. முதுகுல கத்தியால் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி இருந்தே குத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான்ட்டு. இந்த துரோகத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த பிரசன்ன உத்தரவு கூட இன்னுமே உங்கள் துரோகத்தை தான் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் காட்டுது. அப்போ சிம்மராசி அன்பர்கள் நண்பர்கள் விஷயத்தில், சொந்த பந்த விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கு உறவுகளே பகை. வெளியாட்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, அன்பு கூட உறவுகள் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த சிம்மராசி என்பது மிக போராட்டமான ஒரு ராசி தான். இந்த வருட காலகட்டங்களில் அவங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை சிறப்பாக இருப்பதால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் துரோகிகள் கூடவே இருக்கிறாங்க, துரோகங்கள் கூடவே இருக்குது. நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு புதியதாக சுகர் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், வாகன விபத்துக்கள் வரும். ஆகையினால சிம்மராசி அன்பர்கள் உடல்நிலை விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் மிக மிக கவனத்தோடு இல்லை என்றால் இந்த வருடம் அவர்கள் இன்னும் பகல பாதாளத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக கவனத்தோடு நடக்க வேண்டும். சிம்மராசியை போல உலகத்தில் துரோகத்தை சந்தித்த ராசி எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே துரோகத்தை சந்திக்கிற ராசி சிம்மராசி தான். அதனால் சிம்மராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா துர்க்கை வழிபாடு பண்ணலாம். துர்க்கை வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். பழனி முருகனுடைய தரிசனம், திருச்செந்தூர் முருகனுடைய தரிசனம், இந்த மாதிரியான முகங்கள் இல்லாத தெய்வங்கள், ஆஞ்சநேயர், விநாயகர்,
பிரித்யங்கரா தேவி, வராகியம்மன், இது மாதிரி மனித முகங்கள் இல்லாத தெய்வங்களை இவர்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இவர்களுடைய தோஷங்கள் அடிபடும். சர்ப்ப பரிகாரங்கள் செய்து கொள்வது நலம். இதெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்னன்னா புதுவிதமான இடமாற்றங்கள் உண்டு. தொழிலில் மாற்றம் பண்ணுவாங்க, இடமாற்றம் பண்ணுவாங்க. ஒரு பிரிந்த உறவுகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். புதுவிதமான ஆறுதல்கள் என்கிற பேரில் ஆணோ பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு பிரச்சனையாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஒப்படைச்சிடக்கூடாது. உடனே இவங்க ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கிறாங்க. அப்போ உடஞ்சி போய் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லிட்டு மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களே இவங்களை தேல் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால சிம்மராசி அன்பர்கள் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு சின்ன இடமாச்சும் ஒன்று வாங்கணும், ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், அல்லது இடம் இது வரைக்கும் அவங்களுக்கு இடத்துக்காக கட்டிக்கிட்டு இருந்த அந்த டியூ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக ஒரு இடம் சம்பந்தமான முயற்சிகள், லேண்டு சம்பந்தமான முயற்சிகள், அப்புறம் வந்து வாகனம், ஏதாவது வண்டி சின்னதாக ஒரு கார் வாங்கிடணும். ஃபேமிலி ரொம்ப நாளாக நாங்கள் பைக்கில் போய் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம், கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது, அதனால் கார் வாங்கணுங்கிற எண்ணம், காரு, இடம், வீடு இது சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். தாயார்கிட்ட இருந்த மன கருத்து வேறுபாடுகள், அவங்கள்ட்ட இருந்த பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ரொம்ப நாட்களாக சேமிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காசை பேங்கில் போடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். தனக்குன்னு ஒரு சேமிப்பு, நம்மளுடைய வருங்காலத்துக்கான ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. ஆனால் அதே சமயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்னர்ஷிப், அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவங்களுக்கிடையே மூன்றாவது நபர்கள் தலையீட்டின் மூலியமாக குடும்பத்துக்குள்ள ஒரு பூகம்பம் வெடிக்கப் போகிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிலவ இதுவே திருஷ்டியாக மாறி கணவன் மனைவி உறவுகளிடையே ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ கணவன் மனைவி பிரிவை இந்த கன்னிராசி அன்பர்கள் மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப நெருங்கின உறவு, இவங்க நமக்கு செய்வாங்க, அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கோம், சித்தப்பா மாமா இப்படின்னு ஒரு நெருங்கிய உறவுகள் இருக்கு பாருங்க. அந்த நெருங்கிய உறவுகள் இவங்க உதவின்னு போய் கேட்டு நிற்கும் பொழுது கைவிரிச்சிருவாங்க. அப்போ அவங்கள பற்றியான அடையாளங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் அமையப் போகிறது. அதே மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவ செலவுகள், பயணங்கள், இதன் மூலியமாக நல்ல நன்மை கிடைக்கும். இவங்க ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி இவங்க யார்கிட்ட எதிர்பார்க்கலையோ, இந்த பணம் வராது, இனி யார்கிட்டையும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்கிருந்தாவது கொஞ்சம் பணங்கள் வந்து உதவிக்கு வரும். இந்த சம்பவங்களும் நடக்கும். அதே மாதிரி புனித யாத்திரைகள், கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகணும், ஏதாவது கோயிலில் நேர்த்தி கடன் செய்யணும், குலதெய்வத்தில் போய் பொங்கல் வைக்கணும், இப்படியெல்லாம் பல கற்பனைகள் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பல நாட்களாக அது தடையாகி போயிட்டே இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நிறைவேறும். குலதெய்வத்துக்கு போகிறது, காசிக்கு போகிறது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, பரிகாரங்கள் செய்து கொள்வது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் அமையப் போகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதிகமான ஏற்றத்தையும் அதிகமான இறக்கத்தையும் இந்த ஆண்டு சந்தித்து விட்டார்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகுது. அதாவது வேற வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சொந்த ஊரில் போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அல்லது உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வெளியூருக்கு பிரயாணம் செஞ்சு மொத்தத்தில் இடமாற்றத்தின் மூலியமாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நெடு நாட்களாக குழந்தை இல்லை, இனி நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான காலம் இது சிறப்பாக இருக்கும். இவங்க துலாம் ராசிக்கு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக 2027 இவர்கள் கையில் குழந்தை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டக்கூடிய தீட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும்.
புரியுது. ஆமாம், அவங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தமாக, குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தமாக, மெயினாக படிப்பு, குழந்தைகளுடைய அடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, உயர்கல்விக்கு அனுப்புறது, மருத்துவ படிப்புக்கு அனுப்பணுங்கிற ஆசை, குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் துளாராசி அன்பர்களுக்கு வருது. அப்போ குழந்தைகளுக்கு இவங்க எந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது நன்மைகளாக முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்களை பிரிக்கணும், குழந்தை பேரில் எழுதி வைக்கணும், குழந்தையே இல்லை இனி குழந்தையே பிறக்காது நினைக்கக்கூடியவங்க அடாப்ட் சைல்டு எடுக்கணும், எல்லாத்துக்குமான ஒரு அதாவது குழந்தைகளுக்கான ஒரு காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ குழந்தைகளுக்காக என்ன திட்டம் தீட்டினாலும் அது வெற்றி பெறும். இதுதான் துலாம் ராசி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு, விருச்சிகராசி அன்பர்கள் எதுக்கெடுத்தாலும் டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இதனால் என்ன ஆயிருக்கும்னா, கடந்த காலகட்டங்களில் நிறைய கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டிருக்கும். டைவர்ஸு, கணவன் மனைவி பிரிவு, அல்லது கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகிறது, திருமண காரியங்களில் குழப்பங்கள், இதை எல்லாமே சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா, இனி அந்த தம்பதிகளோடு சேர வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும். இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்காங்க, டைவர்ஸ் கொடுக்கல, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில் செய்யலாம்னு நினைக்கக்கூடியவங்க வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்ட்னர்ஷிப்போட தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புதுசாக உருவாகும். எங்கேருந்தோ ஒருத்தர் வருவார், யார் மூலியமாகவோ பணம் வரும், எப்படியோ தொழில் ஆரம்பிப்பாங்க, ஓரளவுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கண்டிப்பாக போகும். அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா கண் சார்ந்த நோய்கள், கண்ணில் அடிபடக்கூடியது, கண்ணில் பாதிப்பு வரக்கூடியது, இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் கண்டிப்பாக இவங்களை தாக்கும். அதன் மூலியமாக ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால விருச்சிகராசி அன்பர்கள் உடல்நிலை சார்ந்த விஷயத்திலும் தன்னுடைய பயணங்கள் சார்ந்த விஷயத்திலும் மிக கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி கடன் புதுசாக யார்கிட்டையாவது வாங்க போகிறோம் அப்படின்னா, இவங்க வாங்க போகிற நபர் ஒரு ரவுடியாக இருக்கலாம், ஒரு எதிர்பாராத நேரத்தில் இவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அதனால கடன் வாங்கும்போது யோசித்து வாங்கணும். நம்ம வாங்கக்கூடிய நபர் நமக்கு நெருக்கடி கொடுக்காத நபரா அப்படிங்கிறத பார்த்து வாங்கினாங்கன்னா பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதான விஷயங்கள், நிலம் சார்ந்த பிரச்சனை, பங்கீடு சார்ந்த பிரச்சனை, இது வந்து ஒரு பஞ்சாயத்தின் மூலியமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராசிக்கு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த கொஞ்சம் காலகட்டமாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பார். அதாவது சொந்த பந்தத்தின் மூலியமாக, குடும்ப உறவுகள் மூலியமாக, கணவன் மனைவி மூலியமாக, குழந்தைகளுக்கான மருத்துவ செலவுகள், குழந்தைங்களை வந்து ரொம்ப குழந்தை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறது, குழந்தைகளுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க, ரொம்ப நொந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு பிரீத், அதாவது படா அப்படின்னு ஒரு உட்காருவோம்லாம், நல்ல வேலை செஞ்சுட்டு களைப்போட உட்காருவோம் பாருங்க ஒரு ஃபேனை போட்டுட்டு, அது மாதிரியான ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. அதுவும் மனைவி வழி மூலியமாக ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல வார்த்தைகள், மனைவியின் மூலியமாக ஆறுதல்கள், அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், மனைவி வழி உறவுகள் மூலியமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுடைய நண்பர்கள், அதாவது பிரிந்து சென்ற நண்பர்கள், இவங்கள வந்து மதிக்காம, இவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாம சண்டை போட்டுட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் மறுபடியும் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து பேசுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையுது. இவங்களுக்கு வந்து புதியதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இடம் விட்டு இடம் நகர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு, வாகனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு வாகனம் எடுக்கிறது, ஒரு சொத்து வாங்குறது, ஒரு ரொம்ப நாளாக பழைய வீடை ரினியூவல் பண்ணாமல் கிடக்கும், அவங்களுடைய பூர்வீக வீடு வந்து பெயிண்ட் கூட அடிக்காமல் இருக்கும், அதை வந்து மறுபடி ரினியூவல் பண்ணி அந்த பெயிண்ட் அடித்து குலதெய்வத்துக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பூர்வீக வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், இது எல்லாமே அமைய போகிறது. ஆனால் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல்நிலை சார்ந்த விஷயம். கண்டிப்பாக இவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், உடல் சார்ந்த நோய்கள் வரும், நரம்பு சம்மந்தப்பட்டது, டயாபெட்டிக், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான விஷயங்கள் இவளுக்கு பாதிப்பு உண்டு. உடலை மட்டும் இவங்க கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த அனைத்து சந்தோஷங்களையும் இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் இந்த 2025லேருந்து 28 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் அதிரடியான ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள். இப்போ வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் கண்டிப்பாக கம்பெனி மாறிடுவாங்க. வேற கம்பெனிக்கு போனோம் 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 அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு தூண்டுதலாகவே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வேற கம்பெனிக்கு நிச்சயமாக போயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தொழில் செய்கிறவங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்து, அதாவது சொந்த ஊர்ல இருந்து நகரங்களுக்கு, நகரத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு சென்று தொழிலை புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தொலைதூர பிரயாணம், அதாவது அதர் ஸ்டேட்டில் போய் தொழில் பண்ணக்கூடியது, அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடியது, அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதன் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இது மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தந்தையார் உடல்நிலையில் கவனம் வேண்டும். இவர்களுக்கும் அப்பாவுடைய உடல்நிலை தான் பாதிப்பை காட்டுது. அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், கால் சார்ந்த நோய்கள், கால் நரம்புகள் பாதிப்பு, கால் நடக்க முடியாமல் போகிறது, அல்லது பாத்ரூமில் வழுக்கி விழுறது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அப்பாவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சரியான பாதுகாப்பு, சரியான உணவு முறைகள், அப்பாவை நல்லா பராமரிக்கக்கூடிய அமைப்பில் ஈடுபட்டு வந்தாங்கன்னா தந்தையினுடைய பாக்கியம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வெகு நாட்களாக ஒரு பஞ்சாயத்திலே இருந்துகிட்டு இருக்கும். பட்டா இல்லை, எங்கள் சொத்தை இன்னொருத்தன் ஆட்டையை போட்டான், அல்லது உறவுகளுக்குள்ள சரியாக பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சொத்தின் மூலியமாக ஒரு முடிவு எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு அவங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நிறைய நல்ல பலன்களை அவங்க எதிர்பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு, இந்த கும்பராசி அன்பர்கள் கொஞ்ச காலகட்டமாகவே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்காங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்கலை, எதை செஞ்சாலும் ஒன்றும் உருப்படலை, எங்கே போனாலும் மதிப்பு இல்லை, எங்கே போனாலும் மரியாதை இல்லை, நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. இப்படி இந்த நொந்து நூலாகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வர்ற மாதிரி இவங்க அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது கார்த்திகை மாதத்துக்கு பிறகு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். இவங்க பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்கள், பங்குதாரர்கள், அதாவது இந்த பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் ட்ரேடிங்லலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பெருத்த லாபங்கள் எதிர்பாராத நேரத்தில் கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வருது. அதே மாதிரி இவங்களும் இந்த கோல்டு, தங்க நகைகள் அதிகமாக வாங்கி மகிழ போகிறாங்க. இவங்க இந்த தங்க நகைகளை அதிகமாக சேமிக்க ஆசைப்படக்கூடியவங்க. இப்போ நம்மலாம் நகையாக வாங்கினா இவங்கெல்லாம் காயினாக வாங்குவாங்க. இந்த காயின் மாதிரியான நகைகளை வாங்கி 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 பாக்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த நகைகளெல்லாம் எடுத்து புதியதாக நகைகள் செஞ்சு தங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ எதுக்கான ஒரு முறையில் அதை பயன்படுத்துவாங்க. தாங்களும் அதை போட்டு மகிழ்வாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு இடம் மாறுதல்கள் மூலியமாக நன்மை கிடைக்க போகுது. இடம் விட்டு இடம் கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஒரு வாடகைக்கு இருந்தால் கூட அந்த வீடை மாற்றிடுவாங்க, அல்லது வேற ஒரு வீடை வாங்கி அங்கே கொடுத்துனம் போவாங்க. ஏதோ ஒரு வகையில் இடமாற்றத்தின் மூலியமாக பல நன்மைகள் உண்டு. உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, சொத்து விஷயமா சண்டை நடந்திருக்கும். அந்த பகைகள்லாம் மறைஞ்சி சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகி ஒரு சந்தோஷமான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி அன்பர்களுக்கு நிறைய விரயங்களை காட்டுது. அப்போ இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அந்த விரயங்களை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மூலியமாக இதை நீங்கள் நல்ல பலனாக மாற்றிக்கலாம். அதாவது சுப விரயங்கள்னா ஒரு நகை வாங்குறது, நம்ம வீட்டு தேவைகளுக்கான ஹோம்லி திங்ஸ் வாங்குறது, அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வாகனங்கள் வாங்கிக்கிறது, இது மாதிரி சுப விரயங்களாக பண்ணலை அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மருத்துவ செலவில் போய் நிற்கும். ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்கு தகுந்தவாறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணி வைக்காத பட்சத்தில் இதை நீங்கள் பேங்க்லேயே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வேறொரு வகையில் அது கண்டிப்பாக உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் மிக நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ரொம்ப நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொலைதூர பிரயாணத்தை மேற்கொள்வீங்க. அதாவது தொழில் மூலியமாக அல்லது மனைவியின்ட்ட கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் ஏற்பட்டு ஒரு மன முறிவுகளின் காரணமாக
வீட்டை விட்டு வெளியே போய் தங்குறது, ஒரு 1.5 ஆண்டு 1 வருஷ காலகட்டங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, குடும்பத்திலிருந்து பிரித்து எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு போய் அதற்கு உண்டான துன்பங்களை சாப்பாட்டுக்காக தூக்கத்துக்காக ஏங்க வைப்பார். ஆகையினால இந்த மீனராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை வழிபாடு பண்ண வேண்டும், திருநள்ளாறு சென்று வர வேண்டும், ராகு பகவானை வழிபட வேண்டும். ராகு கேதுக்களையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு சுமூகமான ஒரு மனநிலை உண்டாகும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் எல்லாரும் தங்குவாங்க. அது மாதிரி ஏதாவது கோயில் ஸ்தலங்களில் போய் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உணரலாம். இந்த ஆண்டு மிக பத்திரமாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசி. நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.